உண்மையான பக்தி போராட்டம். இது தமிழ் ஸ்டோரி புக். காட்டில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த இடத்திற்கு மன்னன் வருகிறான். நான் வரும்போது ஏன் எழுந்து நின்று மரியாதை செய்யவில்லை? அகம்பாவம் கொண்ட அரசன் முனிவரின் மேல் கோபப்படுகிறான். இதனால் தவம் கலைந்த முனிவர் மிகுந்த கோபம் கொண்டு நீ யானையாக மாறுவாய் என்று அரசனுக்கு சாபம் கொடுக்கிறார். மன்னனும் யானையாக மாறுகிறான். ஆனால் பூர்வ ஜென்ம பந்தம் காரணமாக சிவபக்தி மட்டும் குறையவில்லை. யானையாக மாறிய மன்னன் காட்டில் வசிக்கிறான். அங்கு ஒரு சிலந்தியும் வசிக்கிறது. சிவலிங்கத்தின் மேல் வெயில் படாமல் இருக்க சிலந்தி வலையை பின்னி சிவனை பூஜித்தது. மறுநாள் அங்கு வரும் யானை சிலந்தி பின்னிய வலைகளை அகற்றி அபிஷேகம் செய்து பூஜித்தது. இருவருக்கும் இடையில் இந்த பக்தி போராட்டமாக மாறியது. இதனால் சிலந்தி யானையின் மூக்கிற்குள் சென்று யானையை கடித்தது. இருவரும் இறந்தனர். இருவரின் பக்தியை கண்டு மெச்சிய சிவபெருமான் தோன்றி இருவருக்கும் வரமளிக்கிறார். யானைக்கு மோட்சம் கிடைக்கிறது. சிலந்தி மறுஜென்மத்தில் செங்கோற்சோழன் என்ற மன்னனாக பிறக்கிறது. அப்படி மன்னனாக பிறந்தாலும் பூர்வ ஜென்ம ஞாபகம் காரணமாக யானைகள் கோவிலுக்குள் நுழைய முடியாத அளவு பெரிய அளவு கோவில்களையும் மதில் சுவர்களையும் கட்டுகிறார். அப்படி அவர் கட்டிய திருவானைக்காவல் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. லிங்கத்தின் கீழ் எப்போதும் நீரூற்று ஓடிக்கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது.